நீங்கள் e-commerce பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு தான் சரியான நேரம். அமேசான் அவங்களோட செல்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹1000 கீழே இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே ரெஃபரல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்ச் 1800 கேட்டகரிஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட்டோட சேல் பிரைஸ் ₹300 கீழே இருந்தது அப்படின்னா ஈஸி ஷிப்பில் ₹15 டெலிவரி சார்ஜில் கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீல ₹10, க்ளோசிங் ஃபீல ₹5 கம்மி பண்ணியிருக்காங்க. இனிமேல் உங்களோட ப்ராடக்ட் ₹300 கீழே சேல் பிரைஸ் இருக்குது அப்படின்னா ஈஸி ஷிப்பில் முன்னாடிலாம் பார்த்தோன்னா ₹80 வரும், ₹100 வரும். இப்போ வந்து அதில் வந்து ₹15 கம்மி பண்ணியிருக்காங்க. இது செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ₹300 கீழே சேல் பிரைஸ் வைக்கும்போது நமக்கு ₹40 ₹50 வரைக்கும் தான் நம்மளால் ப்ராஃபிட் வைக்க முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா ₹15 நமக்கு ஒரு ஆர்டருக்கு கிடைக்க போகுது. ஈஸி ஷிப்பில் கம்மி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். இது மட்டும் இல்லை, ₹1000 மேலே இருக்க ப்ராடக்ட்டுக்குமே ரெஃபரல் ஃபீல ஒரு குறிப்பிட்ட % கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஷிப்பில் அனுப்புகிற ஆர்டருக்குமே க்ளோசிங் ஃபீஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ₹300 கீழே நம்மளோட ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடி ₹45 இருந்தது, இப்போ வந்து அது ₹20 மாறி இருக்குது. அதுக்கப்புறமா ₹300 to ₹500 சேல் பிரைஸ் இருந்தது அப்படின்னா முன்னாடி வந்து ₹35 இருந்தது, இப்போ ₹26 மாற்றிருக்காங்க க்ளோசிங் ஃபீயை. ஸோ செல்ஃப் ஷிப் ஆர்டரில் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்குமே ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. மீஷோ ஆல்ரெடி கமிஷன் ஃபீஸ் 0 வச்சு பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அதிகமாக கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆச்சு. அதை பார்த்த ஃப்ளிப்கார்ட் ₹300 கீழே ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ₹1000 கீழே எந்த கமிஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் அதிகரிச்சதை பார்த்து இப்போ அமேசானும் இதை அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன தான் அவங்க கமிஷன் ஃபீஸ் கம்மி பண்ணாலும் டெலிவரியில் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி தெரியுது. அமேசானும் வந்து உண்மையிலேயே ஜெனியூனாக இதை கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது மறைமுகமாக அதில் சார்ஜ் பண்ண போகிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அமேசான் அனௌன்ஸ் பண்ண இந்த எல்லா சேஞ்சஸுமே மார்ச் 14 செல்லர்ஸ்க்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். எஃபெக்டிவ் ஃப்ரம் மார்ச் 16 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம்.